படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல நாளிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி இவ்வளவு நேரம் பாடி துதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். அவர் சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில், இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை குறித்து, ஆவியானவர் நம்மோடு பேசினதை குறித்து உங்களோடு நான் பேசினேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். வறுமை வராதபடி உங்களை பராமரிப்பேன், பராமரிக்கும் பரிசுத்தர் அப்படிங்கிற தலைப்பில் ஆவியானவர் நம்மோடு கூட கடந்த வாரத்தில் பேசினார். எப்படி எல்லாம் கர்த்தர் நம்மளை பராமரிக்க போகிறார். ஆமென். அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாரை எப்படி பராமரித்தார், அது போல நம்முடைய ஆண்டவர் நம்மளையும் பராமரிப்பார் என்று நம்மோடு கூட ஆவியானவர் பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நிலை அங்க இருந்தது? ரொம்ப பஞ்சம், ரொம்ப கொடுமையா இருந்தது. அவர் சாப்பிடுவது கூட வழி இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க. எப்படி தேவன் யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபின் குடும்பத்தை ஆமென் போஷித்தாரோ, நடத்தினாரோ, நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்துவார் என்று தேவன் பேசினார். அல்லேலூயா. வறுமை வராதபடி பராமரிப்பார், வருத்தம் மறக்கும்படி பராமரிப்பார், வாழ்ந்து பெருகும்படி பராமரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் நம்மளை பராமரிக்கணும், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆமென், அல்லேலூயா, நாம எங்க வரணும்? யோசேப்பு சொல்லப்பட்ட இடத்துக்கு வரணும். யோசேப்போடு வரணும், தேவனோடு வரணும், நெருங்கி வரணும், பக்கத்துல வரணும். அப்படின்னா யோசேப்புனா என்றால் என்ன, எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கர்த்தர் 4 விஷயங்களை சொன்னார். தகப்பன் அனுப்பின இடத்திற்கு வரணும், தானியம் நிரம்பிய இடத்திற்கு என்ன செய்யணும்? வரணும். அப்புறம் தவிப்பை மாற்றும் இடத்திற்கு என்ன செய்யணும்? வரணும். தன்னை ஆமென், அல்லேலூயா, தன் ஜனத்தோடு சேர்க்கிற இடத்திற்கு, தரிசனம் உள்ள இடத்துக்கு, பரலோகத்திற்கு சேர்க்கிற அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்வா? பராமரிப்பா. நம்முடைய வறுமை மாறும், நம்முடைய பிரச்சனை எல்லாம் என்ன செய்யும்? மாறும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆமென், அல்லேலூயா, வறுமை ஏன் வருகிறது? வறுமை, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, யோசேப்பு சொல்றார், வறுமை வராது, நான் உங்களை என்ன செய்வேன்? பராமரிப்பேன், உங்களை போஷிப்பேன், நான் உங்க குடும்பத்தை பார்த்துக்குவேன், உங்களுடைய எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தேவன் சொல்றார், குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வறுமை வராது அப்படிங்கிறார். பல வசனம், அதுக்கான வசனம் இருக்கு. தேவன் நம்மளை போஷிக்கிறவர், திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஆமென், அல்லேலூயா. அண்ணன் ஆகாரத்தை நமக்கு கொடுப்பார், வேண்டிய எல்லா நன்மைகளை நமக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குவார். ஆனா ஏன் நமக்கு வறுமை வருது? அல்லேலூயா சொல்லுங்க. வறுமைனா சோத்திரம், ஆகாரத்தில் குறைவு மட்டும் வறுமை இல்லை. ஆமென். ஆகாரத்துல குறைவா இருக்கிறது மட்டும் வறுமை அல்ல. சோத்திரம். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல கலகலன்னு இருப்பாங்க, அந்த கலகலப்பு அப்படியே மங்கி போயிரும் பாருங்க, அதே ஒரு வறுமை தான். நாம என்ன வரமாட்டேன். நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுறவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா இந்த வாழ்க்கையில இந்த சூழ்நிலை பேச முடியாத மாதிரி இருப்பாங்க, பேச தெரியாத மாதிரி அவங்க வாய்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும்? காணாம போயிடும், அவங்க பேச்செல்லாம் காணாம போயிடும். அதுதான் வறுமை. ஹலோ, நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி பேசிட்டு தெரியுமா? அப்படி நான் கலகலப்பா இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு வர என் நிலைமை இப்படி இருக்கு. அதான் வறுமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீடு முழுவதும் நம்முடைய ட்ரெஸ்ஸா இருக்கும், வீடு முழுவதும் நம்ம ட்ரெஸ் தான் இருக்கும். சோத்திரம். அவ்வளவு அல்லேலூயா உடைகளை எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அல்லேலூயா என்னுடைய உடைகளை தேட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன இல்ல, வஸ்திரம் இல்ல, உடை இல்ல, அதுல ஒரு வறுமை. சோத்திரம். அல்லேலூயா. இந்த நிலையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறார்? மாத்த போகிறார். எங்க வீட்டுல எல்லா ஆமென் ஐட்டங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும், ஃபுல்லா இருக்கும், எல்லாமே நிறைவாத்தான் இருக்கும். ஒன்றுக்கும் அல்லேலூயா குறைவே இருக்காது, எல்லாம் நிறைவா இருக்கும். அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளும் நிறைவா இருக்கும். இன்னைக்கு நாம தேடியும் காணாது இருப்பாய் அப்படிங்கிற மாதிரி ஒன்னையுமே வீட்டுல என்ன செய்யல, இல்லை. அப்படிப்பட்ட வறுமை வருவதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா ஸ்தோத்திரம். வறுமை, ஆண்டவர் சொல்ல வறுமை வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வறுமை வராது. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுற தலைப்பு, வறுமை வராது.
இது வர்றதுக்கான ரீசன் என்ன? சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வறுமையை மாற்றுவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் 8ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வறுமையை மாற்றுவார், நம்முடைய தரித்திரத்தை மாற்றுவார். வாசி. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், அவர் தரித்திரத்தை மாற்றக்கூடியவர், அவர் குப்பையில் இருந்து நம்மளை எடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. புழுதியிலிருந்து நம்மளை எடுக்கிறவர், குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்துகிறவர், தாழ்ந்த இடத்திலிருந்து உயர்ந்த இடத்தில் நம்மளை நடத்துகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்படியே உங்க வாழ்க்கை போகாது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். உங்க வாழ்க்கையில ஒரு நிலை மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இருக்கிற இந்த வருமானமே இருக்காது, இதோட பெருகும். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னும் இது பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பிரபுக்களோடு உட்கார வைக்க போகிறார், ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை உள்ள சிங்காசனத்தை ஒரு சுதந்திரத்தை ஒரு அல்லேலூயா சுதந்தரிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லு. உங்களுக்கான பொசிஷன், உங்களுக்கான ஸ்தானத்தை அவர் கொடுப்பா. நீங்க எங்க உட்காரணும், எங்க இருக்கணும், எந்த இடத்துல உங்களை அமர பண்ணுகிறார் அந்த இடத்துல கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், சூப்பரா நடத்துவார், மகிமையா நடத்துவார். அல்லேலூயா. எல்லாருமே சொல்லலாம் அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஏன் வறுமை வருகிறது? சோத்திரம். வறுமை என்றால் அதுக்கு பேர், இன்னொரு பேர் தரித்திரம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அழிந்தவரை போல வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ரோட்ல ஒருத்தன் போற மாதிரி நம்முடைய வறுமை அப்பப்ப வந்துட்டு போகுது. அப்பப்ப நம்முடைய வறுமை என்ன செய்யுது? தரித்திரம் நமக்கு வந்து செய்யுது, வந்துட்டு இருக்கு. சோத்து. அல்லேலூயா. அதனாலதான் சில பேர் ரோட்ல எவனும் போறவன் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கிரீனை போட்டு வீட்டை என்ன செஞ்சுக்கிறாங்க, மறைச்சுக்கிறாங்க. அல்லது அவன் கதவை எப்பவுமே என்ன செஞ்சிருக்கோம், பூட்டியே கிடக்கும். சோத்ரு. எவனாவது பார்த்து கண்ணு வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி பேயெல்லாம் என்ன செய்ய போட்டாலும் ஒட்ட வச்சிருக்கோம். சோத்ரு. போறவன் வர்றவன் அல்லேலூயா வீட்டுக்குள்ள என்ன செய்ய பூந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. அதான் இங்க சாலமோன் சொல்ற, அவன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் ஆயுதம் அழிந்த மனிதனை போலவும் அல்லேலூயா வந்துருது உள்ள. சோத்திரம். அப்ப இந்த வறுமை அல்லேலூயா ஏன் வருகிறது என்று 7 காரியங்களை வேகமா சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். 7 விஷயங்கள். இதை நம்ம மாத்தணும். இதை நம்ம வாழ்க்கையில மாற்றினால் நிச்சயமாகவே நம்மகிட்ட இருக்கிற எல்லா வறுமைகள் மாறி போகும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். முதல் விஷயம் சோம்பேறித்தனம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. என்னது? முதல் விஷயம் வறுமைக்கு நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறி. அல்லேலூயா. ஆமா. இப்ப நான் வாசித்த அந்த வசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்த 9ல இருந்து வாசிங்க. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எந்திரிப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போல வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன விஷயம்? சோம்பேறி. தூங்குறவங்க சோம்பேறி கிடையாது. சோத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கை தூங்குன மாதிரியே இருக்கும்.
எழுந்தேற்றமே இருக்காது. நம்முடைய இயல்பான நிலை ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிடுச்சுன்னா நிச்சயமாகவே அங்க என்ன வந்துரும்? வறுமை வந்துரும். அல்லேலூயா. சோம்பேறி ஆயிட்டோம்னா வேலை செய்ய மாட்டோம். சோம்பேறி ஆயிட்டோம்னா வேலைக்கு போக மாட்டோம். சோம்பேறி ஆயிட்டோம்னா உழைக்கிறதுக்கு மனசு வராது, உழைக்கிறதுக்கு எண்ணம் வராது. சோத்துரும். அல்லேலூயா. அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுதான் சோம்பேறித்தனம். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே வீட்லயே பாருங்க, பல டைம் பாருங்க, சரி அப்புறம் கூட்டிக்கலாம், இது ஒரு சோம்பேறித்தனம். அப்புறம் பாத்திரம் கழுவிக்கலாம், சும்மா என்னத்த பாத்திரங்கள், அப்புறம் கழுவலாம் அப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருந்தோம்னா, ஒருவேளை உடம்பு சரீரத்தை சில பலவீனத்தின் நிமித்தம் நம்ம ஒரு நாள் அப்படி இருக்க தப்பு இல்ல. வருஷம் முழுவதும் அப்படியே இருந்தா ஆமீன வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வறுமைக்கு முதல் விஷயம் என்னது? சோம்பேறி. வீட கூட்டலினா என்ன வரும்? வீட கூட்ட என்ன வரும்? அழுக்கு ட்ரெஸ் என்ன செய்யும்? அதிகமா வரும். பாத்திரம் கழுவினா என்ன வரும்? நாத்தம் வரும், ஈ வரும், எறும்பு வரும், எல்லாமே என்ன செய்யும்? வரும். வேலைக்கு போய் என்ன வரும்? காசு இருக்காது, பணம் இருக்காது, கடன் வாங்க தோணும். அல்லேலூயா. வேலைக்கு போய் உழைக்கணும், அந்த சுறுசுறுப்பு என்ன செய்யாது? வராது. வேலைக்கு போற எண்ணம் வராது. இதனால பல கடன் வாங்க வேண்டி வரும், காசு கை மாத்த வேண்டி வரும். இப்படி பல விஷயங்கள் அந்த சோம்பேறித்தனத்தினால பல விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டி வரும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான், தரித்திரம் இல்லாம நம்மை நடத்துகிறவர் தான், நம்மளை மகிமையாய் நடத்துகிறவர். ஆனா நம்முடைய சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நமக்கு தேவன் கொடுத்த ஆயுச நாட்கள் முழுவதும் நம்முடைய அந்த ஆவிக்குரிய பலனால் நம்ம நல்ல பலனா இருக்கணும். சோம்பேறித்தனத்தை எங்கே காட்டக்கூடாது. இப்ப இருக்கிற பிள்ளைகளே பல டைம்ல சோம்பேறித்தனத்தை காட்டுறாங்க. அப்படின்னு சொல்லுங்க. நான் என்னமே பெரிய வயசானவனா சொல்லல, சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அதைய ஸ்பீடா அதை செய்யறதுக்கு அந்த சுறுசுறுப்பு என்ன செய்யறது இல்ல, வர்றதில்லை. அதனாலதான் சாலமோன் சொல்லும் போது இந்த அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்போது சொல்றார், சோம்பேறியே நீ எருமையிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை என்ன செய்ய கற்றுக்கொள். இப்ப எறும்புனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கடிக்கும் பாஸ்டர், அத சொல்லல. எறும்புனா என்ன ஞாபகம் வரணும்? சுறுசுறுப்பு. ஆமா, நம்ம வீட்டுல எத்தனை எறும்பு பாக்குறோம். ஒரு எறும்பு தூங்குறத எங்காவது பார்க்க முடியுதா? ஹலோ, ஒரு எறும்பு எங்காவது பல மணி நேரம் நிக்கிறது பார்க்க முடியுதா? ஒரு இடத்துல ஒரு எறும்பு என்ன செய்ய முடியாது, அது மூவ் பண்ணிட்டே இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. எறும்பு கூட்டமா அது போயிட்டே இருக்கும். ஒரு எறும்பு ஒரு கூட்டத்தில் இருந்தா எல்லா எறும்பும் வேலை செய்யும், ஒரு எறும்பு கூட சோம்பேறித்தனமா அந்த இடத்துல இருக்காது. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எறும்பு சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் இல்ல. அப்ப எறும்பை பார்த்து நீ கத்துக்க பாருங்க. அதுக்கு அழகா சொல்ற, அதுக்கு பிரபுக்களும் தலைவனும் அதிகாரிகளும் இல்லாது இருந்தும், பாருங்க, அது வழி நடத்துறதுக்கு யாருமே கிடையாது. நான் அந்த எறும்பு எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன், கொஞ்சம் அது எறும்பு என்னெல்லாம் பண்ணுதெல்லாம் வாட்ச் பண்ணுவேன். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கிறேன். எறும்பு வரிசையா போயிட்டு இருக்கும். ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் தூக்கிட்டு, அந்த சின்ன ஒரு சர்க்கரையா இருக்கும், சின்ன ஒரு கரும்பு சர்க்கரையா இருக்கும், சின்ன ஒரு ஐட்டத்தை அப்படியே அது கொண்டு போயிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு எறும்பு போறதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த வரிசை நேரம் என்ன செய்யும், அது பார்த்தீங்கன்னா எறும்பு எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் அது வரிசையா போகும், ஒருத்தர் இடிச்சுக்காம போகும். ஹலோ ஆமென் சொல்லுங்க. அதுக்கு இப்படி போகணும் யாரும் சொல்றதுக்கு தலைவன் யாருமே இல்ல. இந்த மாதிரி பாஸ்டர் அதுக்கு கிடையாது, அம்மா அப்பா மாதிரி யாரும் அதுக்கு கிடையாது. அது பிரபுக்களும் தலைவனும் அதிகாரியும் இல்லாது இருந்தும் அது என்ன செய்யுது, அது கரெக்டா அது செய்ய வேண்டிய வேலைகளை சுறுசுறுப்பா செய்யுது. அல்லேலூயா. எறும்பு தூங்குன மாதிரி நான் எங்கேயுமே நான் பார்க்கல. கோழி தூங்குறத பார்த்திருக்கிறேன், நம்ம மேய்க்கிற பூனை கீனை எல்லாம் தூங்குறத பார்த்திருக்கிறேன், மிருகங்கள் ஆடு மாடுகள்லாம் தூங்குறத கூட பார்த்திருக்கிறேன். ஆனா எறும்பு தூங்குறத நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்திருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தூங்க கூடாதுன்னு நான் சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க தூங்கவே கூடாது, எப்பவுமே உழைக்கணும்னு நான் சொல்லல. அல்லேலூயா. நம்முடைய வறுமைக்கு காரணம் சோம்பேறித்தனம்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், அது வேலைகளில் சுறுசுறுப்பா செய்யும்.
அந்த எறும்பு போயிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு எறும்பு போகும், ரிட்டர்ன் திரும்பி அந்த எறும்பு வரும். கீழ இருந்து ஒரு எறும்பு போகும், செவுத்துல ஏறுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எறும்பு வந்துட்டு இருக்கும், இங்க இருந்து ஒரு எறும்பு போகும். ரெண்டும் அப்படி முட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசும், அதுக்கப்புறம் போகும். பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் அதை பாத்துருக்கீங்க? அல்லேலூயா. 2 எறும்பு 2 சந்திக்கும், அப்புறம் என்ன செய்யும்? இது போகும், இது கீழே வந்துடும். ஹலோ ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய கற்பனையில் நான் சொல்றேன். இவன் சொல்லியிருப்பான், ஏ மச்சான் கரெக்டா வச்சிருக்கிறியா? இல்ல சரியாதான் இருக்கா? வேலை கரெக்டா நடக்குதா? சூப்பரா தானே போகுது? ரைட், ஓகே, நான் போறேன், நீ அடுத்து எடுத்துட்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது கோடை காலத்தில் அது சேர்க்க வேண்டியதை, செய்ய வேண்டிய வேலைகளை கோடை காலத்தில் வேகமா செய்து முடிக்குமா. அப்புறம் மழை காலத்துல வெளியே போய் அலைய முடியாத காலத்துல, வேலை நஷ்டம் வர்ற வேலை இல்லாத காலத்துல என்ன செய்யலாம்? நல்லா என்ன செய்யலாம்? ஓய்வு எடுக்கலாம். ஏன்னா சேர்த்து வச்சிருக்கிறோமே. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மால கோடை காலத்திலும் சுறுசுறுப்பு இல்ல, வெயில் மழை காலத்திலும் சுறுசுறுப்பு இல்ல, எல்லா காலத்திலும் சோம்பேறித்தனமா இருந்தா வறுமை வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. வறுமை வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 24 அதிகாரம், நீதிமொழி 24 அதிகாரம் 30 வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரிகள் மூடினது, அதனுடைய சுவர்கள் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அழிந்த மனிதனை போலவும் வரும். ஹலோ, தோப்பு இருக்கு, துறவு இருக்கு, சோத்திரம், வயல் இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு, ஐயோ பெரிய ஒரு இடம் இருக்கு, 10 சென்ட் 20 சென்ட் இடம் இருக்கு. நீ சோம்பேறியா இருந்தீன்னா அந்த இடம் எல்லாம் வறுமையினால் மூடி போடும். வீடு இருந்து என்ன பண்றது? பகலா இருந்து என்ன பண்றது? ஆமா, சொத்து இருந்து சுகம் இருந்து காடுல இருந்து என்ன பண்றது? நம்ம சோம்பேறி இருந்தோம்னா அதெல்லாம் என்னவா மாறிடுமா? முள்ளுக்காடாய் மாறிடும். வயல்வெளியில நீ சோம்பேறியா இருந்து வயல்ல வேலை செய்யல அப்படின்னா அந்த வயல்வெளி எப்படியா மாறிடும்? முள்ளுக்காடா மாறிடும். தோட்டம், நல்ல நல்ல தோட்டம் வச்சிருக்கிறோம், அந்த தோட்டத்துல நம்ம போய் வேலை செய்யல, நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா அந்த தோட்டம் நமக்கு எப்படி மாறிடும்? காஞ்சு போன ஒரு நிலையா மாறிடும். செழிப்பு பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நல்ல இடங்கள், நல்ல பில்டிங் இடமெல்லாம் இருக்குது, மதில் சுவர் இருக்கு, நல்ல பாதுகாப்பு இருக்கு, வீடு சுவரெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படி இருந்துட்டு நீ அதை பழுதுவாக்காம சரி செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தோம்னா அதெல்லாம் இடிஞ்சு விழும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப இதான் சோம்பேறித்தனத்தினுடைய நிலை. சோம்பேறித்தனத்தினுடைய நிலை இப்படி மாறி போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம நல்ல சுறுசுறுப்பா இருந்து பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் தேவன் அறிஞ்ச பிள்ளைகள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். நல்லா நீங்க ஜெபம் பண்ணி, நல்லா பாடி, நல்லா ஆராதிச்சு, நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாவே உங்க சுறுசுறுப்பு வந்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்ல கர்த்தரை துதிச்சு நல்லா நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது. ஆவிக்குரிய காரியத்தில் அதிகமா நீங்க முக்கியத்துவம் படுத்தி பாருங்க, உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் எண்ணமே என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி நல்லா கழுவி, காலையில் எந்திரிச்சோன்னு தேவ சமூகத்துல பார்த்து 2 வசனத்தை படிச்சு அவன் நல்ல ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதிச்சிட்டு பாருங்க, அன்னைக்கு முழுவதும் நீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு அதுதான் மெயின். காலை எந்திரிச்சோன்னு வீட்டை கிளீன் பண்ணுங்க, வீட்டை கூட்டுங்க. காலை எந்திரிச்சோன்னு முதல் வேலையா வீட்டை நீங்க நல்லா கூட்டி பெருக்குங்க. சோத்திரம். வீட்டுல இருக்கிற எல்லாம் நம்ம பழைய பாத்திரங்கள் எல்லாம் முதல்ல கழுவுங்க. ஹலோ, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சா அவன் 2 நாளுக்கு ஒருக்கா நல்ல துணியை துவைங்க, வீட்டுல அழுக்குகளை சேர்க்காதீங்க. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி யாரு வேணா வேலை செய்யலாம், செய்யுங்க, தப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க.
வீட்டுல இப்ப எல்லாரும் வேலை செய்யறதுனால தப்பு கிடையாது, எல்லாரும் வேலை செய்யலாம், தப்பே இல்லை. அப்பதான் நல்ல சுறுசுறுப்பு வரும். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்ல தண்ணி சுமங்க, நல்ல பைப்புல போய் நல்ல தண்ணிய அடிச்சு இழுத்து கிணத்துல, அந்த காலம் அன்னைக்கெல்லாம் கிணத்துல இழுத்துட்டு வருவோம், தண்ணிய சேர்ந்துட்டு வருவோம். சோத்திரம். நான்லாம் மசாலா அரைக்க பக்கத்து வீட்டுக்கு நான் போய் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். சோத்திரம். எங்க அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, நான் போய் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நானும் அக்காவும் போய் நானும் கூட வரேன்னு சொல்லி நான் ஆட்ட, நான் மசாலா தள்ள, அவங்க ஆட்ட, அல்லது நான் ஆட்ட அவங்க மசாலா தள்ள, நானும் சேர்ந்து மசாலா ஆட்டி இருக்கிறேன். இன்னும் ஆமே நல்ல வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மிக்சியில போய் அதை எடுத்து உள்ள போடுறா அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு முடிய மாட்டேங்குது. சோத்திரம். ஒரு வேலை செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. சோத்திரம். ஏன் நான் இதெல்லாம் வைராக்கியமா பேசுறேன்னா அதெல்லாம் நான் செஞ்சனாலதான் சொல்றேன். இப்படி சொல்லுவேன்னா உடனே சின்ன பாசமா சொல்லுவாங்க, என்ன நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஒரு நாள் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு. இப்பதான் நமக்கு எல்லாமே நமக்கு மனைவி இருக்காங்க. அப்ப என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா என் புள்ள உடனே சொல்லுவான், உடனே சொல்லிடுவீங்களே, எங்க நீங்க ஒரு நாள் செஞ்ச நான் பாக்கலையே. சோத்திரம். நீ பாக்குற மாதிரியா நான் செய்ய முடியும்? அல்லேலூயா. நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செய்யுங்க அந்த வேலைகளை, நம்ம இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செஞ்சு பாருங்க. எல்லா சோம்பேறித்தனங்கள் மாறிவிடும். அல்லேலூயா. எல்லா நிலைகளை ஆவியானவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:9 வாசிக்கும் போது, வேலையில் அசதியா இருக்கிறவன், வாசிங்க 18:9. தன் வேலையில் அசதியா இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரனா. அல்லேலூயா சொல்லுங்க. அழிஞ்சு போறான் பாருங்க, அவனுடைய சகோதரனா நீ மாறிடக்கூடாது. சோம்பேறியா இருந்து எந்த வேலையும் செய்யாம வேலைக்கு போறது இல்லை இன்னைக்கு ஆண்டு. அல்லேலூயா. புருஷனா இருந்தா, நீ சகோதரனா இருந்தா, ஆணா இருந்தா கட்டாயமா நீ வேலைக்கு போகணும். ஒண்ணு படிக்கிறதா இருந்தா படிக்கணும், படிக்கிற வயசுல படிக்கணும். படிச்சு முடிச்சோன்னா நிச்சயமாக நீ வேலைக்கு தான் போகணும். வீட்டுல இருக்கப்படாது. ஏதோ ஒரு வேலை, உனக்கு முடிஞ்ச வேலைய, உனக்கு திறமை இருக்கிற வேலையில, உனக்கு தெரிஞ்ச வேலையில ஏதோ ஒன்றுல போய் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள், உங்களுக்கு முடிஞ்ச வேலை செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யுங்க. புருஷன் அதிகாரம் பண்றது, பிள்ளைகளை அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. மரியாதை வேலைக்கு போயா, என்னையா வீட்டுல தூங்குற, நீ முதல்ல எத்தனை மணிக்குமா எந்திரிக்கிற, நீ எத்தனை மணிக்குமா சோறு ஆக்குற, நீ எத்தனை மணிக்குமா ரெடி ஆக்குற. புருஷன் வேலைக்கு போனா நீ காலையில எந்திரிச்சு எல்லா வெற்றியும் செஞ்சு கொடுக்கணும். போற வழியில அங்க டீ கடையில 2 போண்டா சாப்பிட்டுப்பாங்க, பசி சரியாயிரும். ஒப்பம் அவளை. லேலுயா சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு புருஷனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை, சமையலை செஞ்சு கூட கேண்டீன்ல சாப்பிட்டுருங்க. இன்னைக்கு என்னால முடியல, என்ன முடியல, மொட்டை அடிக்கணும் மண்டைய. அல்லேலூயா சொல்லுங்க. பெண்ணா இருந்தா காலையில் எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்துல அவன் சரியாக 7 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறாங்க. பரவாயில்ல, எந்திரிச்சு போயிங்க, 7 மணிக்கு மேலே எந்திரிங்க, தப்பே இல்லை. ஏடா பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாருங்கிறீங்களா? புருஷன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாரோ அத்தனை மணிக்கு எல்லா வெற்றியும் செஞ்சு கூட. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க வேணா நீங்க போங்க வாங்க, அது நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க தான் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போற, நான் எப்படி செய்யறது? நீ தான் செய்யணும். கூட சப்போர்ட்டுக்கு வேணா நாங்க நிக்கிறோம், வர்றோம் போறோம். அதுவே வரமாட்டாங்க பாஸ். அது ஒன் சாமர்த்தியம். நீ சாமர்த்தியமா நீ செய்ய கொண்டு வா. அவன் அப்படி உருவாக்கு, வளர்த்து, அன்பினால் கொண்டு வா. அதிகாரத்துல எதையுமே செய்ய முடியாது. அது சோம்பேறித்தனத்தை தான் கொண்டு வரும். அது அதிகாரத்தை தான் கொண்டு வந்து பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி ஹால்ல உட்கார்ந்து இருப்பேன், அப்பப்ப போய் கிச்சன்ல எட்டி பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல அம்மாவும் வேலை செய்வாங்க, கிச்சன்ல 2 பேர் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. 2 பேரும் அவங்க சமையல் வேலை பார்த்துட்டு, ஆனாலும் நான் போய் என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு போய் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு, ஏதோ ஒன்று வாயில 2 போட்டுட்டு, சோத்திரம், ஏதோ ஆயிருச்சா, எல்லாம் ரெடியா இருக்கா, சோத்திரம், என்ன செய்யணும், எதை வாங்கணும், என்ன பண்ணணும், அப்பப்ப போய் அதை பார்த்து கேட்டுட்டு, நான் வெளியே போகும்போதெல்லாம் கேட்பேன், அம்மா எதா வாங்கணுமா, அம்மா எதா வாங்கணுமா, 2 வெற்றி கேட்பேன், எதா வாங்கணுமா. சோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கரெக்டா செய்தாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப முதல் விஷயம் சோம்பேறித்தனம். அல்லேலூயா. இது மாறினாவே வறுமை மாறு. குடும்பத்துல, வீட்டுல சோம்பேறித்தனம் யாருமே இருக்கக்கூடாது.
குடும்பத்துல சோம்பேறியா யாருமே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. சோம்பேறியா இருந்தீங்கன்னா உங்க வீட்டு எறும்ப போய் பாருங்க, சோம்பேறித்தனம் எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பல விஷயங்களை இங்க பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களே, நாங்கள் உங்களுக்குள் ஒழுங்கற்று நடவாமல், ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிடுகிறோம். ஹலோ, பவுல் அங்கங்க போய் ஊழியம் செய்கிறார். பவுலோடு பல உடன் ஊழியர் இருக்கிறாங்க. அங்கங்க ஊழியம் செய்யும் போதெல்லாம் பவுல் சொல்றாரு, நாங்க இங்க ஊழியம் செய்த நாட்கள்ல நீங்க கொடுக்கிற சாப்பாட்டை நாங்க சும்மா சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்ல, நாங்களும் ஏதோ ஒரு வேலையை நாங்க செய்துதான் உழைச்சுதான் நாங்க என்ன செய்யறோம், உங்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல் காரியமாய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தன் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ஒரு கட்டளையினால புத்தி சொல்லுகிறேன்னு சொல்றார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்களானாலும் பெண்களானாலும் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம சோறு மட்டும் இறங்கக்கூடாது, வேலையோடு சேர்ந்துதான் சாப்பாடு இறங்கணும். ஆளோ ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எந்த வேலையும் செய்யாம வீட்டுல நீட்டி பிடிச்சி 10 போட்டு ஆடி இது நடந்துருச்சாடி, என்னடி செஞ்ச, கைய காலை வெட்டி கொண்டு போய் எங்காவது அடுப்பங்கள்ல சொருகி விடுங்க. பவுல் சொல்றாரு, இங்க ஊழியம் செய்கிற பவுலே சொல்றாரு, நாங்க சாப்பிடணும், சும்மா சாப்பிடல, நாங்க வேலை செய்யறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஊர் சுத்திட்டு சும்மா வேலைக்கு போற மாதிரி 4 பக்கம் சுத்தி அடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுல சோறு கேட்டாங்கன்னா சோத்துறோம். அது பெண்களுக்குன்னு சொல்றேன். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெண்களுக்குன்னு சொல்றேன். நீட்டி புடிச்சு படுத்துட்டு சில வீட்டுல சில இடங்கள்ல புருஷர் தான் அதிகமா சமையல் பண்றாங்க. ஐயோ, இந்த விஷயம் சொன்னா எத்தனை பேர் கோவப்படுறீங்களோ, என் மேல கல்லறிகளோ தெரியல. ஒரு காப்பி வைக்கிறதா இருந்தாலும் புருஷன் வச்சு கொண்டு வந்து மடியில கொடுத்தாதான் இந்த அம்மனி எந்திரிக்கும். பல வீடுகளில் புருஷன்மார்கள் தான் காலை காப்பியை போடுகிறார்கள். அல்லேலூயா. எத்தனை வீட்டுல நடக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. இது தப்பா? நான் தப்புக்கு வரல. அல்லேலூயா. நீங்கள் சுடு சோம்பேறியா மாறிவிடாதீர்கள். சோம்பேறி வரலாம், சுடு சோம்பேறியா கூட வந்துடக்கூடாது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருமணமாகாத பிள்ளைகள் இருக்கிறீங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்ல சமையல்காரா பார்த்து நான் கல்யாணம் பண்ண போறேன் பாஸ்டர் அப்படின்னு அதான் நீ பிளான் பண்ணாலும், என்னதான் சமையல்காரரை கல்யாணம் பண்ணாலும் நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேலை செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு அதான் சொல்லுவா. நான் செய்ய மாட்டேன் பாஸ்டர், அதெல்லாம் நல்ல ஒரு சமையல்கார கேட்டரிங்க பார்த்து கல்யாணம் பண்ணி அவரையெல்லாம் பார்த்துக்குவார், அது அவருடைய தொழில். ஆமென் சொல்லுங்க. இது உன்னுடைய கடமை. நம்ம பிள்ளை அவ்வளவு, அதனால சொல்றேன், நீங்க என்னமோ அவ்வளவு தப்பாலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம பிள்ளைனால தைரியமா நான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரருக்கு சொல்றேன், கல்யாணத்தை பண்றதுக்கு முன்னாடி இப்பவே எல்லாம் கத்துக்குங்க, உதவும் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சோம்பேறித்தனம், சோத்திரம், சும்மா இருந்து எதையும் செய்யக்கூடாது, சோத்திரம். அல்லேலூயா. அதுதான் வறுமைக்கு காரணமா இருக்கிறது. 2வது சோத்திரம், நம்ம அந்த நீதிமொழிகள் தான் எல்லா வசனங்களையும் பார்க்க போறோம். நம்ம 2வது தூக்கம். எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? தூக்கம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் ஆமென் 20:13 வாசிக்கலாம். தூக்கத்தை விரும்பாதே. என்ன ஆவ? தூங்கணும். தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? தூங்கணும். ஆனா தூக்கமே ஒரு பொழப்பா,
வச்சுக்க கூடாது. அது வறுமையை கொண்டு வரும். எப்ப பாரு அந்த அக்கா தூங்கிட்டே இருக்கும். ஹலோ, 4 பேரோட பேசிட்டு இருக்கோம், அப்பவும் அந்த அக்கா கண்ணா அசந்து தூங்கிட்டு தான் இருக்கும். ஹலோ, காலையில 10 மணிக்கு போ, அந்த அக்கா என்ன செஞ்சுதான் இருக்கும். காலை 6 மணிக்கு போ, அந்த அக்கா எலும்பாது. வீட்டை திறந்திருக்காது, கேட்ட திறந்திருக்காது, பூட்டி வீட்டுல போட்டு வீட்டுன மாதிரிதான் இருக்கும். மதியானம் 12 மணிக்கு போ, அக்கா வாக்கா, நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். மதியானம் 3 மணிக்கு போ, அந்த அக்கா தூக்கமா தான் இருக்கு. அக்கானா அண்ணன் சேர்த்துன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க பாக்குறேன் நான். சில ஆண்கள் வீட்டுல எந்த நாள் போனாலும் வீட்டிலேயே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன கொண்டு வரும்? வறுமையை கொண்டு. தூக்கத்தை விரும்பாத, விரும்பினால் தரித்திரனாவாய். அல்லேலூயா. தூங்குறதுக்கு நமக்கு ராத்திரி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பகல் அசதியா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்குறது தப்பு இல்ல, வேலை செஞ்சு சோர்வா இருக்கு, தூங்குறது பிரச்சனை இல்லை. சிலருக்கு தூக்கமே ஒரு ஒரு பிசினஸா வச்சிருக்காங்க, ஒரு வேலையாவே தூங்குறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. ஆமா, அதுதான் தரித்திரத்தை கொண்டு வருமா. அல்லேலூயா. எதை செய்யறாங்க இல்லையோ தூங்குறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமே. ராத்திரி எங்க பைபிள் காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. 10:30 மணி இல்லாம எவனும் பெட்டுக்கு போக கூடாது. போனா ஃபைன். நைட்டு 10:30 மணிக்கு பெட்டுக்கு தான் போகணும். 10:30 மணிக்கு முன்னாடி யார் பெட்டுக்கு தூக்கமே வந்தாலும் நீ கிரவுண்ட்ல 4 சுத்து ரவுண்ட் அடி, ஆனா பெட்டு பக்கம் மட்டும் போயிடக்கூடாது. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 4 மணிக்கு எந்திரிச்சாகணும். இது நார்மல் இடம் இல்ல. குன்னூர்ல நான் ஊட்டியில் இருக்கும் போது கூட ரூல்ஸ் அதுதான். 10 மணிக்கு 10:30 மணிக்கு தான் உள்ள போகணும். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சாகணும். ஆமா, சோத்து எழுந்துருச்சு 4 பெட்ஷீட்டை போத்திட்டு தான் நாங்க வெளியே வருவோம். சோத்து. ஆமா. அப்போ சில ரூல்ஸ் நமக்கு வீட்டுல இருக்கணும். சில கட்டளை வீட்டுல இருக்கணும். இப்படிலாம் இருந்தா நம்ம வீடு செழிப்பா ஆசீர்வாதமாய் இருக்கும். அவங்க தரித்திரம் வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 24:30 அப்படியே வாசித்த அந்த வேத பகுதியில வாசிக்கும் பொழுது 24:33, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ. வறுமை வரும், அங்க தரித்திரம் அங்க வரும். அப்ப தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது. பாருங்க, இந்த பகுதி வாசிக்கும் போது நமக்குன்னு வயல் இருக்கு, நமக்குன்னு தோட்டம் இருக்கு, நமக்குன்னு வீடு இருக்கு. நம்ம இப்படி அசந்து இப்படி கடந்தோம்னா எப்படி இந்த காரியம் செழிப்பா மாறும், ஆசீர்வாதமா மாறும் அப்படிங்கிற நினைப்பு இருந்தாவே யாருக்கும் தூக்கம் வராது. ஐயோ, அல்லேலூயா, புருஷனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருந்தாவே நமக்கு தூக்கம் நம்ம மைண்ட்ல என்ன செய்யாது, வராது. எழும்ப வேண்டிய நேரத்தை எழும்பும், செய்ய வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக்கா செய்ய வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு புருஷன் கவலையும் இல்ல, புள்ள கவலையும் இல்ல, மனைவி கவலையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல, நிறுத்து பிடிச்சு நல்லா என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில ஒரு தூக்கத்தின் ஆவி, ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு தூக்கத்தின் ஆவி சோத்திரம் நம்மளை எதையும் செய்ய விடாது, செயல்பட விடாது. அது நம்முடைய வாழ்க்கையில வறுமையை கொண்டு வரும், அது வறட்சியை கொண்டு வரும். எந்த நன்மையும் புதுசா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது சோத்திரம் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா. சோத்திரம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எப்ப தூங்கணுமா? தூக்கம் வந்த ராத்திரி தூங்கு, பகலெல்லாம் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய. வீட்டுல வேலையே இல்ல மாஸ்டர் அப்படின்னா இழுத்து போட்டு தூங்க வேண்டியதானா? அல்லேலூயா சொல்லுங்க. செய்ய வேண்டிய அடுத்த பிளான போடு, அடுத்த திட்டத்தை போடு. வீட்டுல இருக்கிற சில பிரச்சனை சூழ்நிலைக்கு அடுத்த பிளான் போட்டு செயல்படு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம அந்த சோம்பேறித்தனத்துக்கு தூக்கத்துக்கும் நம்ம ஆவிக்குரிய மந்த நிலைக்கு நேரா நம்ம என்ன செய்யக்கூடாது, நடத்தப்படக்கூடாது. நமக்கு அப்படிதான் இருக்கும். படுக்கலாம் தான் தோணும், போத்தி தூங்கலாம் தான் தோணும், அப்படியே நம்ம தூங்கிடலாம் தான் தோணும், ஒன்னும் செய்ய வேண்டாம்னு தான் தோணும். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீ ஒண்ணு செஞ்சிருக்கணும், கல்யாணம் பண்ணாம எதையும் செய்யாம ஒரு நல்ல அம்மா அப்பா வீட்டுல விட்டு போட்டு தனியா ஒரு சின்ன ரூம் எடுத்து பூட்டி போட்டு நல்லா தூங்கு வருஷ கணக்குல. ஹலோ, விளங்குதா, புரியுதா? ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு, நமக்குன்னு ஒரு காரியம் இருக்கு, அதை செய்யணும். அது நினைப்பு வந்துட்டாவே நமக்கு அந்த தூக்கம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இப்ப பாருங்க, ஒரு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, எப்ப அதெல்லாம் முடியும், எப்ப அதெல்லாம் செய்ய போறேன், எப்ப அதெல்லாம் முடியும். எனக்கு 24 மணி நேரம் அதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஃபுல்லா நமக்கு என்ன செய்யுது, ஓடிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கடையில நமக்கு பல மீட்டிங், பல ப்ரோக்ராம், பல காரியங்கள் நமக்கு அதிகமா வரத்தான் செய்யும். ஆனாலும் அல்லேலூயா நாம் அப்படி இருக்க கூடாது, மந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. எல்லாம் மங்கி போயிடும். சுறுசுறுப்பாய் உற்சாகமா எழும்பி நம்ம செயல்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார். ஆமே. மூன்றாவது சோத்திரம். சூப்பர் விஷயத்துக்கு நேரா வர போறேன். சோத்திரம் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம், சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, மூன்றாவது எது நம்முடைய தரித்திரத்துக்கு வறுமைக்கு காரணம்? வாய் பேச்சு. எல்லாரும் சொல்லுங்க. என்ன பேச்சுங்க? நம்ம பேச்சுதான் நம்ம வறுமைக்கு ஒரு பெரிய ஆப்பு. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம பேச்சு வறுமைக்கு ஆப்பு. அல்லேலூயா. ஆமா. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 14:23. உதடுகளில் பேச்சோ. ஆமா. அப்படின்னா பேசக்கூடாதா பாஸ்டர்? பேசலாம், பேசுற மாதிரி பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல நம்முடைய பேச்சு தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இழப்பா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் பல இடத்துல சொல்றார், கிழவிகளின் பேச்சு, கட்டுக்கதைகளின் பேச்சு, இப்படி பல விதத்துல பவுல் பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ஊரா போய் ஊழியத்தை ஆரம்பிச்சு சபையை கட்டினார். பாத்தீங்களா, பல மக்களை பார்த்திருப்பார் போல இருக்கு. அவர் ஒவ்வொரு இடத்துல பேசும்போது சூப்பரா எழுதியிருப்பார். சோத்திரம். கிழவியின் பேச்சு. ஆமா, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கதையா விடுவாங்கடா, கேட்றாத, அந்த பேச்ச கேட்றாத. பாருங்க, வாய், நம்முடைய வாய். சோத்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் இருக்குன்னு கண்டதையும் பேசிடக் கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பவுல் ஆமென் அல்லேலூயா எபேசு சபைக்கு எங்க சொல்லும்போது சொல்றார், பொய்ய மட்டும் நீ என்ன செய்யாத, பேசாத, பொய்ய மட்டும் நீ களைஞ்சிரு. ஆமா, அல்லேலூயா ஆமென் சோத்திரம். வாய். ஆமா, யாக்கோபு நிருபத்துல 3 அதிகாரத்துல வாயை குறிச்சு நிறைய விஷயங்களை அங்கே அல்லேலூயா யாக்கோபு எழுதுகிறார். சோத்திரம். அப்போ இந்த வாய் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எபேசியர் 5 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமா, வாய், நம்முடைய வாய் பேச்சு எதுல போகுது தெரியுமா? வம்புல போகுது. எங்க போகுதுங்க? ஆமா, புத்தியீனமாய் பேசுறது. நான் புத்தியோடு பேசுறேன்னா, புத்தியீனமாய் பேசுறேனா அப்படிங்கறத நீங்க அறிஞ்சு பேசணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பேசுற பேச்சு புத்தி உள்ளவனாய் பேசுறேனா, புத்தியீனமாய் பேசுறேனா, எப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க தான் அறிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சொல்லிட்டோம்னா கோபம் வந்துடும் நமக்கு. என்னை பார்த்து எப்படி அவ அப்படி சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி பாஸ்ட் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அடுத்தவங்கள நம்ம சண்டை போட்டுறோம். ஆனா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியா பேசுறோமா, புத்தியினமாய் பேசுறோமான்னு பார்க்கணும். ஏன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு இழப்பா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அது புருஷனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் யாரானாலும் உங்க பேச்சுல நம்ம சரியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரியாச பேச்சு, புத்தியினமான பேச்சு, வம்பான பேச்சு, வம்பு பண்றதுனே சிலர் பேசுவாங்க. சண்டை கட்டுற மாதிரியே சிலர் பேசிட்டே இருப்பாங்க. சண்டை ஏற்படுத்துறதே சிலருடைய நம்ம வாயா இருக்கும். நான் உங்களை சொல்லல, பொதுவான வாய சொல்றேன். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எப்ப பாருங்க புருஷங்கிட்ட சண்டை போடுற மாதிரியே பேசுறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் புருஷன் ரொம்ப நல்லவருங்கிறதுக்கு நான் இப்ப சொல்லல, நம்முடைய பேச்சு அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்ல வர்றேன். சோத்திரம் தகுதில்லை அப்படின்னா பரிசுத்தம் உள்ள வாயா இருக்கணும். தேவனை துதிக்கிற நாவு சரியா பேசணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. டபக்கு டபக்கு டபக்குன்னு தொண்டை வரைக்கும் வந்துடும். சில வார்த்தைகள்லாம் அப்படியே புக்கு புக்குன்னு வந்துடும். வடக்குன்னு பேசிட கூடாது, யோசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முழுங்கிட்டு அப்புறம் யோசனை பண்ணி பேசணும். இது பேசலாமா பேசக்கூடாதா, இது பேசின ஆவிக்குரிய பேச்சா இல்ல இது துன்மார்க்க பேச்சா, இது வம்பான பேச்சா புத்தீனமான பேச்சா அப்படிங்கறத அறிந்து பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேரை தூஷிச்சு பரிகாசம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, அவங்களோட போய் நீ கூட்டாளி சேர்ந்துட்டு நீயும் சேர்ந்து பரிகாசம் பண்ண கூடாது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்ப வாய் ரொம்ப முக்கியம், வாய் பேச்சு ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பார்க்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதோட 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் என்னதுங்க, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் போயிரும். இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றார். சோத்திரம். என்ன சொல்றாரு? ஆமென். உங்க நாவை நீங்க அடக்காம உங்க இருதயத்துக்கு நீங்க பேசுறது வஞ்சம் உள்ளது, அது தவறா பேசுற இருதயத்துக்கு தெரிஞ்சிருந்து நீ நாவு மூலமா பேசுனா உன் தேவ பக்தி ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாய் போயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம நல்லது பேசுறோமா பொல்லாது பேசுறோமா எதுக்கு தெரியும்? எதுக்கு தெரியும்? இருதயத்துக்கு தெரியும். நான் பேசுறது நல்லது, நான் பேசுறது கெட்டதுன்னு இருதயம் தெரிஞ்சிருந்து பேசுற பத்தியா, அதான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல வாயை நல்லா கழுவிட்டு போங்க. பரிசுத்த கழுவல சொல்றேன். ஆவியானவரே என் வாயை நல்லா கழுவுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பரிசுத்த கழுவலா கழுவுங்க. சிலர் கண்டதையும் வாயில போட்டு மென்றீங்களா, அதனால கண்டதையும் பேச வரும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கத்தல வாக்கு போடுறது, புயல போடுறது, பாக்கு போடுறது, ஆமீன வரமாட்டி. இதுல கண்டதையும் உள்ள போட்டீங்கன்னா கண்டதுதான் வரும், நல்லது வராது, பொல்லாதுதான் வரும், தீமையானதான் வரும். அல்லேலூயா. இங்க வந்தா சோத்திரம் பாஸ்டர், அங்க போனா செவ்வாய்க்கிழமை போட்டு நல்ல பகலைய போட்டு ஒன்னு நொவ்வுறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வெத்தலை போடுறது, பாக்கு போடுறது, சோத்திரம். யாரு போறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. போடுறவங்களை சொல்றேன், அது மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய அது ஆசீர்வாத குறைவுகள் ஆமென் உண்டாக்கும். அது இதுவரைக்கும் தேவனை ரட்சித்தது வீணாய் போயிரும். தேவன் உன்னை ஆமென் ரட்சித்தது பரிசுத்தப்படுத்துறது வீணாய் போயிரும். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? விடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கி ஆமென் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம், அந்த பிரசங்கி 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆமா 1ஆம் வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது உன் வார்த்தை சுருக்கமா இருக்கணும். ஹலோ ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு வாய் இருக்குன்னு ஏகப்பட்ட வாய் அடிச்சிடப்படாது. அல்லேலூயா. ஆமா தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, ஒரே நசுக்கிடுவாரு. அதனால உன் வார்த்தை எப்படி இருக்கணும்? அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஸ்திரீகள் சபைகளில் பேசக்கூடாதுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் ஸ்திரீகள் பேசக்கூடாது அப்படின்னா, கொஞ்சமா பேசுக்குன்னு ஆரம்பிச்சா போதும், கொஞ்சம் நாளாவே பேசுவாங்க. அல்லேலூயா. பவுல் நல்ல பெண்களை நல்ல ஆராய் அறிஞ்சிருக்கிறார் போல இருக்கு. சோத்திரம். அதனால நீங்க எல்லாம் பெண்கள் மோசமானவங்க, நான் பிரசங்கம் பண்ணலப்பா தாய், என்னை விட்டுருங்க. அல்லேலூயா. நம்ம பேசுறது கொஞ்சம் இந்த சைடு விட இந்த சைடு கொஞ்சம் சவுண்டு, கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப நம்முடைய வார்த்தை, வாயில் வருகிற துணிகரமா எதையும் பேசிடக்கூடாது. நம்ம தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நம்ம துணிகரமா எதையும் பேசிடக்கூடாது. தைரியமா, இன்னைக்கு சிலர்லாம் தைரியமா சில விஷயங்கள் வார்த்தைகள் விட்டுருவாங்க, பட்டார்னு விட்டுருவாங்க. அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. மனப்பதறி தெரியாம பேசிட்டேன், அது வந்துருச்சு, அதுவா வந்துருச்சு, அதுவும் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும், அளவா இருக்கணும்னு சொல்றார். தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய வார்த்தை ரொம்ப அளவா இருக்கணும். இதெல்லாம் வறுமைக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் ரொம்ப தடையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இந்த வசனத்தை படிங்க, இதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சோத்திரம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம், இது எல்லாரும் குறிச்சு வச்சுக்க வேண்டிய நல்ல முக்கியமான வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். என்னதுங்களாமாங்க? என்னதுங்க? நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் எங்க கணக்கு கொடுக்கணும்? ஹலோ, எங்க கணக்கு கொடுக்கணும்? கொடுத்தே ஆகணும். அதனால பேச வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பேசுங்கள், பார்த்து பேசுங்கள். நீ எங்க பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் சரி, நான் அவகிட்ட தானே பேசினேன், ரசிக்கப்படாத எவகிட்ட பேசினாலும், எந்த ஆள்கிட்ட பேசினாலும் சரி, நம்முடைய பேச்சு வார்த்தை தேவன் மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்க. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தண்ணி போய் பிடிக்க போற இடத்துல இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுல பேசினா இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்கிட்ட பேசினாலும் சரி, எந்த இடத்துல பேசினாலும் நம்முடைய வாயின் வார்த்தையில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக, ஏன்னா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ இதனால நீ பேசாம வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி இது வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு இருந்தாலும் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். பேசணும், ஆனாலும் பார்த்து பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குன்னு ஊமையா இருந்தேன்னா, உன் வாய் கொடுக்கப்பட்ட வாய்க்கு நீ அது கணக்கு ஒப்பிதான் ஆகணும். பேச வேண்டியதுக்கு பேசணும், வாயை திறக்க வேண்டியது திறந்து என்ன செய்யணும்? திறந்து ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாலாவது குடிவெறி. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. என்ன வெறி? குடிவெறி. சோத்திரம். நம்முடைய தரித்திரத்துக்கு முக்கியமான ரீசன், இன்னைக்கு பொம்பளைகளும் குடிக்குது, ஆண்களும் குடிக்கிறாங்க. அதனால தைரியமா நான் பேசலாம். இந்த வார்த்தையை கொடுத்த உடனே நான் யோசிச்சேன், ஆண்டவரே இது எப்படி நான் பேசுறது? ஆண்கள் தான் குடிப்பாங்க, எதுக்கு நான் பெண்கள்கிட்ட பேசணும்? ஆண்டவர் சொன்னாடே, குடிக்கிறாங்கடா, அவங்களும் குடிக்கிறாங்கடா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வாசிங்க நீதிமொழிகள் 23 அதனுடைய 20 வாசிங்க. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீரைக்காரனையும் சேராத குடியனும் போஜன பிரியனும் தரித்திரன் ஆவார்கள். போதும். அல்லேலூயா. இங்க ஒன்ன சேர்த்துக்குங்க, நான் குடி சொன்னல, குடியும் போஜன பிரியனும். சொல்லுங்க இந்த வார்த்தைய. எது வறுமையை கொண்டு வரும்? குடிக்கிறதும் சாப்பிடுறதும். சாப்பிடுறதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்கு? அதுலதான் இருக்கு பாஸ்டர் பெரிய பிரச்சனையே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் அதிகமா ஹோட்டல்ல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாஸ்டர் எப்படி பார்க்கிறாருன்னு தெரியல. ஐயோ ஐயோ. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமா ஹோட்டல் கவர் தான் நம்ம வீட்டுல இருக்கு. அல்லது ஹோட்டல்லயே முடிச்சுட்டு வந்துடுறோம். பார்சல் எதுக்கு இந்த வம்பு? பேசாம ஹோட்டல்லயே முடிச்சுட்டு வந்துரும். ஹலோ, நீ தரித்திரமாவதற்கு, நீ முன்னேற விடாதற்கு, தடையா இருப்பதற்கு இந்த விஷயம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. குடி, அப்புறம் சாப்பிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கைய வறுமைக்கு ஆசீர்வாத குறைவு காரணமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த காலத்துல இது ரொம்ப ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோத்திரம். ஒரு பக்கம் பயங்கர குடி, இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட வேண்டியது. கோட்டலா இப்பதான் நிறைய ஓபன் பண்றான். மூளைக்கு முக்காக்கு எல்லா பக்கமும் ஓபன் பண்றான். பாஸ் புக்குங்கிறான். சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. பேஸ்புக் தான் பார்த்திருப்பீங்க, இப்ப பாஸ்புக் எல்லாம் வந்துருச்சு. சோத்திரம். ஆமா, பாஸ்ட் புட்டு, அந்த புட்டு, இந்த புட்டு, எந்த புட்டுக்கும் வீட்டுல செய்ய வேண்டிய வேலையில எல்லா புட்டும் ரெடியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க.
காலையிலயும் ஆமா அந்த சூர்யா ஹோட்டலு, ஆமா சாயங்காலம் அருள்ஜோதி ஹோட்டலு, ஆமா சோத்திரம், மதியானம் அருண் ஹோட்டலு, சோத்திரம். ஹலோ, அப்ப அந்த போஜன பிரியன் தரித்திரனாவான் என்று வேதம் சொல்லு. குடி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் அறியறதுக்கு முன்னாடி குடிச்சோம். ஆமென், அல்லேலூயா. குடிய கெடுக்குன்னு அதுலயே போட்டிருந்தாலும் குடிச்சு கெடுத்தோம், சோத்திரம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பதாகும் இந்த குடி, சோத்திரம். உங்க பக்கத்துல யாராவது குடிச்சாங்கன்னா அல்லது உங்க நண்பர்களால குடிச்சாங்கன்னா அல்லேலூயா அவர்களுக்கு உரைக்க சொல்லு. அல்லேலூயா, சீக்கிரம் செத்துருவடா, நீ சீக்கிரம் செத்தா பரவாயில்ல, அதை என்ன செய்யலாம், கொண்டு போய் புதைச்சு 2 நாள் அழுது சோத்திரம் ஊமை பண்ணிட்டு விட்டுறலாம், சோத்திரம் முடிஞ்சிரும். ஆனா சாவாம கிடந்தேனா யாரா உன்னைய பார்க்க? இழுத்துட்டு இருக்கும் போது யாரு உன்னைய பார்க்க? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. படுக்கையிலே எல்லாம் போயிட்டீங்கன்னா யார் அதை கிளீன் பண்றது? சொல்லுங்க ஒரு ஆமே, சத்தமா சொல்லுங்க. குடி, ஆமென். அதான் வேதனை சொல்லுது 29 அதே அதிகாரத்தில். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாம காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். பளபளப்பத்தான் இருக்குமாமா, பாக்குறதுக்கு பளபளப்பத்தான் இருக்குமா. அது அழகா ஆண்டவரே அங்க சாலமோனே எழுதியிருக்கிறார். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்கள்தானே மதுபானம் ரத்தம் வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், அதை பாராதே மெதுவாய் அது இறங்கும், அது முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். நாத்தம் பிடிச்ச அந்த இது எப்படிதான் குடிக்காங்க தெரியல. நம்ம அந்த ரோடு கிராஸ் பண்ணாவே மூக்க பிடிச்சுதான் போகுது. அவன் அதுக்குள்ள உக்காந்து மச்சா மாப்பிள்ள இன்னும் ஊத்துற அரை பாட்டுல. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதுல வேற சரக்கு அடிக்கிறதுக்கு நம்மாலதான் காசு வேற கொடுக்குது. உங்களை முதல்ல ஏறி போட்டு 2 மிதி மிதிச்சா சரியாகும். அல்லேலூயா சொல்லுங்க. கெடுக்கிறது இந்த நம்மதான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குடி என்ன செய்யும், கெடுக்குன்னு பாட்டிலே எழுதி இருக்கு, சோத்து. பாருங்க, அங்க அப்படிப்பட்ட நிலைகள் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், சண்டை வரும், புலம்பல் இருக்கும், காயங்கள் ஏற்படும், சோத்திரம். கண்கள் எப்பவுமே கலங்கின மாதிரி தான் இருக்கும். வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் எப்பவுமே அந்த வீட்டுல இருக்கும். அப்போ இது நம்முடைய வறுமைக்கு, ஆசீர்வாத குறைவுகளுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த காரியங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அப்படி யாரா இருந்தாங்கன்னா அவளுக்கு அல்லேலூயா விடுவிக்கும்படி ஜெபம் பண்ணணும். இன்னொன்னு அவர்களை நம்ம திருத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குடியை விட்டு பாருங்க, குடும்பம் சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கண்ணீர் இருக்கா, துக்கம் இருக்கா. அல்லேலூயா. இன்னொரு குடி இருக்குது, அடுத்தவங்க குடியை கெடுக்கிற குடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவனு நல்லா இருக்கிறதுக்கே விரும்புறது இல்ல, இந்த ஆளு அந்த குடியை கெடுக்கும். புருஷங்கிட்ட 1-2 கெடுத்து, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை தான் சொல்லி கெடுத்து குடும்பத்தை கெடுக்கிற ஒரு குடி. ஆமே, நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்காக அவன் சாகணும், அவன் அழிஞ்சு போகணும் சொல்லி யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. அதான் குடிய கெடுக்கிறது. இது ஒரு குடி. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்களை கெடுத்து நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அது நமக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போற? இப்ப வறுமை வராம இருக்கணும்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது. தூக்கம் இருக்கணும், அது இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும். வாய் பேச்சு, ஆமா அல்லேலூயா, பார்த்து இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் ஆமா, இந்த குடிவெறி, போஜன பிரியம், சோத்து. நல்ல டேஸ்டா வீட்டை நீங்க செஞ்சு பழகுங்க. கடையில போய் தான் சாப்பிடணும்னா உங்களுடைய சரீரத்தையும் கெடுக்கும், உங்க வீட்டையும் கெடுக்கும், உங்க வாழ்க்கையும் கெடுக்கும். என்ன ஆகாரம் வேணுமோ எல்லாம் யூடியூப்ல இருக்குது, பார்த்து 2 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாட்டி பாஸ்டர் கேளுங்க, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. என்ன ஆமீனே வர மாட்டே. ஒரு அல்லேலூயா ஆமீன் சொல்லுங்க. என்ன ஃபுட்டு வேணும்? இங்க நிறைய தெரிஞ்ச சமையல் கலைஞர் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அக்காட்ட கேளுங்க, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட் எப்படி செய்யணுக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோத்திரம். ஒரு அல்லேலூயா ஆமீன் சொல்லுங்க. வீட்டுல எதையுமே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பழங்க. அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், அதுல இருக்கிற ஆசீர்வாதம், அதுல இருக்கிற நன்மை, அது பெருசு. நினைச்சா கடை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ ஹோட்டல்ல சாப்பிடுற கணக்கை எடுத்து நீ போட்டு 1 மாச கணக்கு போட்டு பாரு, அதுவே ஒரு பெரிய ஒரு அமௌண்டா இருக்கும். அதை நீ பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அது குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்.
ஒரு நாள் வேலை இல்லைன்னா எவ்வளவு சண்டை வீட்டுல, ஒரு நாள் வருமானம் இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை. அன்னைக்கு நீ போய் உக்காந்து மணிக்கோர கணக்குல உக்காந்து காலம் கழிச்சு உக்காந்து டீயும் மடையும் போண்டாவும் புரோட்டாவும் ஆமா முட்டை ஆம்லேட்டும் வறுத்த கறியும் எடுத்து தின்னு, 1/2 கிலோ கறி எடுத்து வீட்டுல வந்து என்ன செய்யணும் செய். அல்லேலூயா ஆமென் சொல். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். வீட்டுல செஞ்சா 100 ரூபாய், கடைக்கு போனா 500 ரூபாய். எது உனக்கு லாபம்? என்ன ஆமேன வர மாட்டீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. போஜன பிரியனா, பாக்குறதெல்லாம் திங்கணும், பாக்குறதெல்லாம் சாப்பிடணும். அந்த போஜன பிரியனா இருக்க கூடாது. நான் ஒரு காலத்துல இருந்தேன், பார்க்கும் போதெல்லாம் சூப் குடிக்கணும், பார்க்கும் போதெல்லாம் சில்லி சாப்பிடணும், நினைக்கும் போதெல்லாம் கடைக்கு போய் சில்லி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும். எப்பெல்லாம் பிரியாணி எண்ணம் வருதோ உடனே பிரியாணி சாப்பிடணும், புரோட்டா உடனே சாப்பிடணும். அந்த ஆவிய காலை மிதிச்சுட்டேன் இன்னைக்கெல்லாம். நான் ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தா, நம்ம வகுத்துக்கும் கேடு, நம்ம ஆசீர்வாதத்திற்கும் அது கேடு. அல்லேலூயா சொல்லுங்க. வெளியே போகும்போதெல்லாம் கோட்டல் கணக்கிலே பாக்குறோம். இந்த கோட்டல போனா நல்லா இருக்கு, ஏனுங்கோ ஏனுங்கோ ஏனுங்கோ. அவரை சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு பக்கம் அவருக்கு சொரியே வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம். வீட்டுல கஞ்சியோ கூழோ நல்ல இருக்கிறத நல்ல வீட்டுல செஞ்சு டேஸ்டா ருசியா செஞ்சு நீங்க சாப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் வேகமா போறேன். 5வது புத்திமதியை தள்ளுவது. நீதிமொழிகள் 13:18. ஆமா, நீங்க வாசு பாருங்க வீட்டுல போய். ஆமென் அல்லேலூயா. புத்திமதிகள், பாஸ்டோட போதனையே, பாஸ்டோட ஆமென் அல்லேலூயா வார்த்தைகளை கேட்காம இருப்பது, அதை தள்ளி விடுவது, இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாத குறைவுகளா இருக்கும், வறுமை குறைவா இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய அல்லேலூயா அந்த 12 அல்லேலூயா 14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, அவருக்கு அவர் கடிந்து கொள்ளும் போது நான் மனம் அலட்சியம் பண்ணுது, என் போதகரை சொல்ல கேட்காமல் எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் செவி என சாய்க்காமல் போனேன்னு ஒரு நாள் துக்கப்படுவேன். இன்னைக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தை கேளு, ஆலோசனையை கேளு, பாசு சொல்ற ஆலோசனை நல்லா கேளு, பாசு சொல்ற புத்தியை நல்லா கேளு, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. 6வது வீணரை பின்பற்றுவது. என்னதுங்க? வீணான மனுஷனை, வீணரை பின்பற்றுவது, ஆகாத மனுஷனை பின்பற்றுவது. நீதிமொழிகள் 28:19 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, வீணரை பின்பற்றுவனோ வறுமை நிறைந்திருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வீணான மனுஷன், ஆகாத மனுஷனை, தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனை பின்பற்றி ஆமென் கூட்டு சேர்ந்து வாழாத, அதுவும் வாழ்க்கையில வறுமை கொண்டு வரும். ஆகாத ஃப்ரெண்ட்ஸ், சேரக்கூடாத மனுஷனோடு சேர்றது, அதெல்லாம் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு பிரச்சனைக்கு காரணமா மாறிவிடும். ஆகவே கர்த்தருடைய ஆவியான அந்த ஆலோசனையை சொல்லும்போது கீழ்ப்படி. கடைசியாக ஆமென் நீதிமொழிகள் 11:24-25 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பிசினித்தனம் பண்ணுவது, கஞ்சத்தனம் பண்ணுவது. ஆமென் நீ எந்த கஞ்சத்தனம் பண்ணாத. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆமென் கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 24:25 சொல்லுகிறது, வாரி இறைத்தும் அல்லேலூயா விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஆகவே உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப பிசினித்தனமானது, கஞ்சத்தனமானது, தேவனுடைய காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, குடும்ப காரியத்துல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில வறுமையை கொண்டு வரும், அது ஆசீர்வாத குறைச்ச கொண்டு வரும். கர்த்தருக்காக, குடும்பத்துக்காக நல்ல வேலை செய்யுங்க, உழையுங்க, சம்பாதிங்க, நல்ல செலவு பண்ணுங்க, அதை வீட்டு குடும்பத்துக்கு பார்த்து செலவு பண்ணுங்க. அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிடிச்சு வச்சு அதை அங்க வச்சு இங்க வச்சு அப்படி எல்லாம் பிசித்தனம் பண்ணீங்கன்னா அது இருக்கிறதும் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த கேட்கப்பட்ட இந்த ஆலோசனைகளை தேவ சமூகத்திலே நாம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி இந்த நல்ல வார்த்தைக்காக, ஆண்டவரே வறுமை ஏன் வருகிறது என்று 7 காரியங்களை குறித்து எங்களோடு பேசுறீங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்து கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்கு பலனாய் மாறட்டும். இதை ஆசீர்வதித்து தருவீராக. ஆவியானவருடைய சமூகத்தில்